எனக்கு பெரிய பாத்திரத்துலலாம் குக் பண்ண தெரியாது. குக்கர்ல எப்படி சிம்பிளா பிரியாணி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி அரிசி நல்லா உதிரியா சிக்கன் நல்லா சாஃப்டா வந்து ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் அது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுனா வதங்கி வந்ததோ ஒரு 4 கொத்து போல புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அரை நிமிஷம் வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி ரவுண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ½ கேஜிக்கு கொஞ்சம் கம்மியா சிக்கன் எடுத்திருக்கேன். அது ஒரு அரை நிமிஷம் போல வதக்கிக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். அதுக்கு அதே கிளாஸ் அளவுல 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கொதி வரும்போது ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க. ½ லெமன்ல பாதி கட் பண்ணி எடுத்து வச்சு அதை ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரும்போது க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 விசில் வந்துட்டு அப்படியே லோ ஃபிளேம்ல ஒரு ½ மினிட் போல வச்சுக்கலாம். பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிட்டு மேல 1 ஸ்பூன் போல நெய் ஊத்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. நிறைய வேலை இருக்கு, சட்டுன்னு குக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.